புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை எடுத்து தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது ராகுலின் காங்கிரஸுக்கு டி.கே. சிவகுமார் ஏன் அவசியம் என்கிற பொருளில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு. வணக்கம். இந்த கட்டுரையினுடைய மையமே டி.கே. சிவகுமார் அவர்களை ரொம்ப பெருசாக புகழ்ந்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் ராகுலுக்கு ஏன் அவசியம்னு எழுதப்பட்டிருக்காமா, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ராகுலினுடைய பெரிய பிரச்சனைன்னு பார்த்தாலே அவரை சுற்றி இருக்கின்ற நபர்களை மட்டும்தான் நம்புகிறாரு. அதில் இப்போ ஒரு கே.சி. வேணுகோபால் இருக்கிறாரு, ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார், ஒரு மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறாரு. இந்த மாதிரி நபர்களை மட்டும்தான் அவர் நம்புகிறாரே தவிர பாக்கி யாரையும் அது வெளியிருக்கிற சர்க்கிளில் நம்பவே இல்லை. அதில் தான் இப்போ திமுகவுக்கு நடுவில் வந்த அந்த ஒரு பிரச்சனை கூட ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. மல்லிகார்ஜுன் கார்கே என்பது தனித்து நிற்கிறார், அதாவது காங்கிரஸினுடைய தலைவர், எஸ்சி. அதனால் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது. இன்னும் சில மாதங்களில் முடிஞ்சிடும். இப்போ முடிஞ்சிடும், அவருடைய டென்யூர் முடிஞ்சிடும். ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் கம்யூனிகேஷனே கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கலந்து கொள்ள விழாவில் இவர் காலை தொடுவார், தண்ணி எடுத்து கொடுப்பாரு, அவர் கையை பிடிப்பார், இதெல்லாம் பண்ணுவார். ராகுல் காந்தி பேசிக்லி ரொம்ப டீசென்ட் ஹியூமன் பீயிங். ஆனால் அவருடைய அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்தவரே அவரை அந்த அளவுக்கு பிட்ரே பண்ணதுனால, ஹிமந்தா பிஸ்வா சர்மாவிலிருந்து ஆரம்பித்து கொண்டு மாதவராவ் ஜோதிராதித்ய சிந்தியாவிலிருந்து ஆரம்பித்து கொண்டு பல நபர்கள் ஜிதேந்திர பிரசாதா இவர்கள் எல்லாம் அவரை ஒற்றி கொடுத்து விட்டார்கள் என்ற அந்த அடிப்படையில் இந்த ஒரு 4-5 பேரை மட்டும்தான் கூட வச்சிருக்கிறாரே தவிர வேறு யாருமே, அஃப்கோர்ஸ் சிஸ்டர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் ரொம்ப, இந்த 3 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்போ இந்த ஒரு சர்க்கிளில் மட்டும்தான் அவர் நம்புறாரே தவிர வேறு யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. இதுதான் அவருக்கு இருக்கின்ற தலைய பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு அவருக்கு இந்த நபர்களை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் நடத்த முடியாது. அதுதான் பிரச்சனை. தேர்தல் யாரை வச்சு நடத்த முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு வி.டி. சதீஷனை வச்சு நடத்த முடியும், ஒரு டி.கே. சிவகுமாரை வச்சு நடத்த முடியும், ஒரு இவர் தெலங்கானா காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டியை வச்சு நடத்த முடியும். ஆனால் ஒரு ஷர்மிளா வச்சு நடத்த முடியாது. ஆந்திராவில் இருக்கிற ஷர்மிளா வச்சு நடத்த முடியாது. சச்சின் பைலட்டை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் ஜெயித்தார்கள். அது பராமர்சம் வருது, அதில் சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க. ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை அப்புறம் அம்போன் நடுத்தரில் விட்டாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இவர் கோகோயினுடைய பையன் அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிப்பார்னு நினைத்து கொண்டு வந்தார், ஆசாமில் ஜெயிப்பார்னு. அப்போ இவர்களுக்கு தே ஆர் நாட் பேஸ்ட் இன் ரியாலிட்டி அட் ஆல். இந்த 50s இருக்கிற நபர்கள் நாட் பேஸ்ட் இன் ரியாலிட்டி அட் ஆல். அதனால தான் ஒரு டி.கே. மாதிரி நபரை அவசியமாக வருகிறது என்று நான். நீங்க இந்த கட்டுரையினுடைய அந்த மையத்தையே தொடக்கத்திலே தொட்டு காமிச்சிங்க. ஆக்சுவலா இப்போ ராகுல் காந்தி சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசிட்டு இருக்கிறார். ஆனால் எலக்டோரல் பாலிடிக்ஸில் இந்த வியூகம் அமைப்பு, கூட்டணி வியூகம், கட்சியை இதுக்கெல்லாம் தான் டி.கே. சிவகுமார்கள் தேவைப்படுகிறார்கள்னு சொல்ல வராது. ஆமா, நிச்சயமாக. அதுதான். ஏன்னா வேற ஆள் கிடையாது. அது காங்கிரஸினுடைய பெரிய ஒரு பிரச்சனையாக நான் இன்னைக்கு காண்கிறேன். ஆனால் கேரளாவில் இதே ஒரு ரமேஷ் சென்னித்தலா இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு கேரளாலே நான் ஒரு 10 தலைவர்களுடைய பேர் சொல்ல முடியும். சசி தரூர் ஒரு கைண்ட் ஆஃப் குரூப்புக்கு சசி தரூர் நல்லா இருப்பாரு. வி.டி. சதீஷன் ஒரு குரூப்பை ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி சன்னி ஜோசப் கேபிசிசி பிரசிடென்ட் இப்போ ராஜினாமா செய்ய வேண்டும். அவரும் நிச்சயமாக சில நபர்களை அணுக முடியும். ஆனால் இதை தாண்டி ஒரு பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது என்பதுதான். ஆனால் நம்ம ஒரே விஷயம் ராகுல் காந்தி கிட்ட நாம் என்னைக்குமே வி ஷுட் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல். வைன்னு பார்த்தீங்கன்னா, இவரை மாதிரி கன்சிஸ்டண்டாக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்த நபர் இந்தியாவில் வேற யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு தைரியமாக எதிர்கொண்ட நபர்னு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இருக்கிறார் என்பதுதான். அப்போ அதுதான் அவருடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ், இந்தியாவில் இருக்கின்ற இம்பார்ட்டன்ஸ். எந்த அளவுக்கு சோனியா காந்தி அம்மையார் இருக்கிறாரோ அதே மாதிரி தீவிரமாக இருக்கின்ற ஒரே ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தி தான். அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். கற்றையாளர் சொல்வது அந்த சித்தாந்த முகமா அவர் இருக்கிறார். ஆனா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நீங்க ஜெயிக்கணும்ன்ற இடத்துல நீங்க இதற்கான மக்களோட நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் வேணும். ஆனால் இதற்கு முன்பு நீங்க சொன்ன மாதிரி சச்சின் பைலட்டா இருக்கலாம், பவாரா இருக்கலாம், அப்படி இருக்கிறவங்களெல்லாம் ஓரங்கட்டுற போக்கு இருந்துட்டே இருந்தது. இப்போதான் அது மாறுதா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது இல்லை, மாறுதுன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. அதான் ராகுல் காந்தியினுடைய பெரிய பிரச்சனை அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் பிரதர்ல சொல்லிட்டு இருந்தாரு ஒரு மு.க. ஸ்டாலின். அது திடீர்னு எப்படி மறைஞ்சு கண்டுபிடிக்க முடியல. இல்ல, அவர் பேசினார். மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு அவர் கூப்பிட்டு வாழ்த்தினார். அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு முறை பேசினார். ஆனால் என்னை பொறுத்தளவு இவ்வளவுதானுங்க. பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். அவர் சந்தித்து இருக்கலாம். சந்தித்து நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு விலகிறோம் என்று தாராளமாக வெளியே அறிவித்திருக்கலாம். அவரே சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். அது தவறே கிடையாது.
அதன் பிறகு வந்து கலைஞருடைய பிறந்த நாளுக்கு நீங்க வாழ்த்து போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸிட்? அப்ப இதுதான பிரச்சனையா இருக்கிறது. என்ன வாட் டிட் யூ லேர்ன் வருது இல்லையா? நீங்க என்ன கத்துக்கொண்டீர்கள், எங்க இருந்து என்ன கத்துக்கொண்டீர்கள் என்ற கேள்வி வரும்போது, ஏன் இதே தானே மகாராஷ்டிராவில் நடக்குது, இதே தானே யூபியில் நடந்தது. சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் வந்து 2022 தேர்தலுக்கு முன்னால உட்கார்ந்து அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நான் என்னங்க பண்றது, நான் தானுங்க பெரிய கட்சி, ஆனா நான் அவருடைய வீட்டில் போய் வெளியே காத்து கிடக்கணும் சொல்றீங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்டார். இப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை. பீகார் என்ன பண்ணாரு, எவ்வளவு சீட் எடுத்துட்டு போனாங்க. இந்த தேர்தலில், இந்த லேட்டஸ்ட் தேர்தலில் வந்து இவ்வளவு சீட் எடுத்தனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஆர்ஜேடிக்கு அங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது இல்லையா? சோ இது எல்லாம் எகெயின் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ். என்னை பொறுத்தவரை சோனியா அம்மையார் வந்து இன்டர்ஃபியர் பண்ணலைன்னா நிச்சயமாக நடக்காது. டிகே எதனால இன்னைக்கும் காங்கிரஸ்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. டிகே வந்து ஜெயில இருந்த சமயத்தில் சோனியா அம்மையார் வந்து அவரை சந்தித்தாங்க. அதனால அவர் வாழ்நாள் பூரா வந்து கடப்பட்டு இருக்காரு. அதாவது அந்த மாதிரி லேஸ்ல வந்து எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க காங்கிரஸ்காரங்க. அவங்க லேஸ்ல வந்து யாரையும் சந்திக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஆனா இவருக்காக அவர்கள் வந்து சந்தித்தார்கள், சந்தித்து சென்று விட்டார்கள். உடல்நிலை குன்றிய நேரத்தில் கூட வந்து சந்தித்து போனாங்க. அப்ப அதனால வந்து டிகேக்கு அவரால் போக முடியாது. டிகே என்கிட்ட சொன்னாரு, காங்கிரஸ் விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே பேசினாங்க, அந்த அழுத்தத்தை தாங்காம அவர் போயிடுவாருன்னு பேசப்பட்டுச்சு. ஆமா, ஏன்னா சித்தாராமையா வந்து அவர் கம்ப்ளீட் ஏத்திஸ்ட். அவருக்கும் காடுக்கும் சம்மந்தமே கிடையாது என்ற ஒரு நிலையில வந்தா ஒரு அஹிந்தா ஒரு கோலிஷன் பில் பண்ணிட்டு, தேவராஜ் அரசு பண்ண அதே கோலிஷன் வந்து பில் பண்ணிட்டு சித்தராமையா பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவர் வந்து முழுக்க எங்க கோயில் கண்டாலும் நின்று கும்பிட்டம் போவார். அப்ப அந்த ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டும் இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட காங்கிரஸ்ல இருக்கின்ற ஒரு பெரிய இன்னைக்கு அசெட்னு பார்க்கலாம். ஒரு அஹமத் பட்டேல் எந்த மாதிரி இருந்தாரோ அது குறிப்பிட்றாங்க. ஒரு அஹமத் பட்டேல் எந்த மாதிரி இருந்தாரோ ஏறத்தாழ அதே மாதிரி நபராக தான் இன்னைக்கு இருக்கிறார். ஏனென்றால் எங்க வேணாலும் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து இருக்கிறது. ஆனா இது ஒண்ணுமே வந்து தமிழக தேர்தலில் அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஒரு டிகேவையோ இல்லை என்றால் ஒரு ரேவந்த் ரெட்டியோ யாரையுமே வந்து தமிழ்நாடு தேர்தலில் பயன்படுத்தவில்லை. அப்போ அடுத்தது என்ன, எதற்காக வந்து அவர்கள் எப்படி ஒரு நேஷனல் ரூல் அவர்கள் வர முடியும்? அப்போ எலக்டோரலா இப்ப தேர்தல் கூட்டணி வியூகம் கட்சியை பலப்படுத்துறதுக்கு ராகுல் இது போன்ற டிகே சிவகுமார் மாதிரி தலைவர்களை போய் கண்டடையணுமா, கண்டுபிடிச்சு அவங்களுக்கான பவரை கொடுக்கணுமா? அதான் இப்ப செய்ய வேண்டிய வேலை. நிச்சயமா எல்லா ஸ்டேட்லயும் ஒரு டிகே சிவகுமார் இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, ஏனென்றால் அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்க மாட்டாங்க. இப்போ மத்திய பிரதேசில் பாருங்களேன், மத்திய பிரதேசில் வந்து பிஜேபி கம்ப்ளீட் பிட்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட், அதாவது ஒரு முதலமைச்சரே வந்து லேண்ட் வாங்கி அதுல வந்து பெரிய ஊழல்லாம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஸ், இதே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய எக்ஸ்போஸ் எல்லாம் வந்து ஒரு நிலையில வந்து அங்க வந்து கட்சியை பலப்படுத்தும் காரியங்கள் இல்லை என்றால் கட்சிக்கு ஒரு புது தலைவர் தேவைப்படுகிறார் என்ற அந்த நோக்கத்தில் வந்து பயணிக்கவே மாட்டேங்கிறாங்க. எளிதாக அந்த ஸ்டேட்டை வந்து பிடித்து விடலாம். ஆனால் அங்கே இப்போ மூணாவது முறையாக வந்து இன்னைக்கு வந்து பாஜக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அங்க ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப இது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ராகுலுடைய காங்கிரஸ். அதான் காங்கிரஸினுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. இப்ப டிகே சிவகுமாருக்கு ஒரு தேசிய அரசியலையும் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருப்பது போல கட்டுரை சொல்றதை எப்படி இல்ல, எனக்கு அதுல அபிப்பிராய வித்தியாசம் இருக்கு. ஏனென்றால் ஒரு மாணிக்கம் தாகூருக்கு தெரிந்த அளவுக்கு கூட டெல்லி வந்து டிகேக்கு தெரியாது. டிகேக்கு தெரிஞ்ச கட்சி தான். கட்சியை வந்து நீங்க சொல்லுங்க, கட்சியில் இருக்கின்ற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, எப்படி எந்த அளவுக்கு ஒரு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு திமுக தெரியுமோ, திமுக இருக்கின்ற ஒரு பாலிடிக்ஸ்லையும் வந்து அவரை தாண்டி யாருமே திமுக பாலிடிக்ஸ் ஆட முடியாது. அதான் டிகே. காங்கிரஸை பொறுத்தவரை டிகே அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ஆமா, சச்சின் பைலட்டுக்கு நேரா வந்து டிமிக்கி கொடுத்தாங்க, ஆனா டிகே கொடுக்க முடியல, இழுத்தாங்க. சச்சின் பைலட்டுக்கு தெளிவா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அசோக் கெலாட் 2.5 வருஷம் அவரு 2.5 வருஷம் நீங்கன்ட்டு. அதே டீல் தான் இங்கேயும் போட்டாங்க. கர்நாடகாவிலும் இதே டீல் தான். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் சித்தாராமையா அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இடத்தால நேரு மாதிரி ஒரு ஆளை மாறிட்டாரு. அவர் தன்னைத்தானே வளர்த்து கொண்டார், அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு நிறுத்தி விட்டார். அதன் பிறகு வந்து ஒரு டவுன் டு எர்த் ஒரு மேன் ஆஃப் தி மாசஸ் என்ற டிகே வந்து இவரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் என்றால் அவருக்கு காங்கிரஸ்ல எப்படி அரசியல் பண்ண வேண்டும் மிக தெளிவாக தெரியும். இதுதான் டிகேனுடைய பாசிட்டிவ். ஆனா டிகே இதனால ஒரு நேஷனல் ரோல் வர வேண்டும் என்று சொன்னால் அது வந்து என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக நடக்காது. மிக்க நன்றி. ஒரு முக்கியமான கற்றை, உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி திரு ஆர்கே. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.